வெல்கம் டு வித்யா டாக்ஸ் சேனல். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இது ஒரு பிஸ்கட். இதோட நேம் வந்து பார்த்திங்கன்னா வின்சென்ட் ஜோவோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மட்டில்டே வின்சென்சி அப்படிங்கிறவங்க 1905 இந்த பிஸ்கட் இந்த கம்பெனி லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் இட்டாலியன் லேடி ஃபிங்கர். அதாவது இந்த மாதிரி பிஸ்கெட்ஸ்க்கு பேர் வந்து லேடி ஃபிங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இட்டாலியில் ரொம்பவுமே பிரபலமானது. ஓகே, ஸோ இதில் இந்த பிஸ்கெட்டை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து ட்ரெடிஷ்னல் இட்டாலியன் லேடி ஃபிங்கர் ரெசிபியில் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பிராண்ட் வந்து நம்பர் 1 இட்டாலியன் லேடி ஃபிங்கர் பிராண்ட் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எப்படின்னா, நம்ம டீ காஃபிக்கெலாம் நம்ம ரஸ்க் எடுக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தான். அதே மாதிரி அவங்க இந்த வெரைட்டி ஆஃப் பிஸ்கட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, so Vincenzo is the ideal choice for a simple and nourishing breakfast with a glass of milk and a slice of fruit. ஸோ பாலுக்கு ரஸ்க் எடுக்கிற மாதிரி அவங்க இதை யூஸ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட இதுவுமே அதே மாதிரி தான் இருக்கும். ரொம்பவுமே வந்து ரொம்ப சாஃப்ட் டெக்ஸ்சரில் நமக்கு கிறிஸ்பியாக இருக்கும். ரஸ்க் மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட. ஆனால் இது வந்து ஃபுல்லாக எக்கு போட்டு பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் எக்கோட ஸ்மெல்லும் நமக்கு தெரியும் இதில். ஓகே, ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அதோடைய இன்க்ரீடியன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஜெர்மனில் கொடுத்துருக்காங்க, டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் கொடுத்துருக்காங்க. அதோடைய இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் அரபிக்கில் கூட கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு ஜெர்மனில் பார்த்திங்கன்னா ஜுக்கர் அப்படின்னா சுகர்னு அர்த்தம், இயர் அப்படின்னா எக்குன்னு அர்த்தம். ஸோ இது மாதிரி ஜெர்மனில் கொடுத்துருக்காங்க. நேச்சுரலிச்சே அரோமன் அப்படின்னா நேச்சுரல் ஃப்ளேவர். அரோமனா ஃப்ளேவர் நமக்கு தெரியும் இல்லையா, ஸ்மெல். அதுதான் வந்து நேச்சுரல் ஃப்ளேவர் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இது அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவுக்கு இதாக இம்போர்ட் ஆகி வருது இல்லையா, ஸோ இந்தியாவுக்கு வர்றதுனால அப்போ வந்து இந்தியன் கவர்மெண்ட் இதை பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. எனர்ஜி எவ்வளோ, கார்போஹைட்ரேட்ஸ் எவ்வளோ, சுகர் எவ்வளோங்கிறதெல்லாம் போட்டிருக்காங்க. சோடியம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். 84 மில்லிகிராம் போட்டிருக்காங்க. 1% தான். அண்ட் சுகர் பார்த்திங்கன்னா 17% இதில் சுகர் இருக்குது. எனர்ஜி 4%, 3% ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ஸோ மற்றபடி ட்ரான்ஸ்ஃபேட்லாம் 0, சேச்சுரேட்டட் ஃபேட்டான 1% இருக்குது. ஸோ இதுதான் அதோடைய இன்க்ரீடியன்ட்ஸ். சரி, இது வந்து காம்போசிஷன். இதில் பார்த்திங்கன்னா இன்க்ரீடியன்ட்ஸ் என்னதெல்லாம் அப்படிங்கிறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து வீட் ஃப்ளோர், அதுக்கப்புறம் சுகர், அப்புறம் ஃப்ரெஷ் எக்ஸ் வந்து 26%. ஸோ இது வந்து எக்கு சேர்க்க மாட்டோங்கிறவங்க இந்த பிஸ்கட் சாப்பிட முடியாது. இது வந்து எக்கு தான் பேஸ்டாக இருக்கும், ரொம்பவுமே எக்கோட ஸ்மெல் இருக்கும். அண்ட் குளுக்கோஸ் சிரப் இருக்குது, சுகர் இருக்குது, அண்ட் ரைசிங் ஏஜென்ட்ஸ் இருக்குது. ரைசிங் ஏஜென்ட் அப்படின்னா என்னென்னா, பேக்கரியில் வந்து ஒரு பொருள் வந்து அப்படி பஃப்னு வரும் இல்லையா, அந்த மாதிரி பிஸ்கெட், கேக்ஸ் இதெல்லாமே அப்படி ரைஸ் ஆகி வர்றது தான் வந்து ரைசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக நம்ம ஆட் பண்ணக்கூடிய பொருட்கள். ஓகே, அதுதான் வந்து ரைசிங் ஏஜென்ட் சொல்லுவாங்க. இதில் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அம்மோனியம் ஹைட்ரஜன் கார்பனேட், அதாவது அம்மோனியம் பைகார்பனேட்டும் நம்ம இதை சொல்லலாம். ஓகே, அடுத்து சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட், இதை வந்து சோடியம் பைகார்பனேட்னு சொல்லுவோம். இதுதான் நார்மல் பேக்கிங் சோடா அப்படின்னு சொல்லக்கூடியது. இது போக இந்த சால்ட் ஒன்றும் புதுசான சால்ட் கிடையாது. பேக்கிங் சோடாவுக்கு முன்னாடி காலத்திலேயே இந்த இது யூஸ் பண்ணியிருக்காங்க. அம்மோனியம் ஹைட்ரஜன் கார்பனேட் இல்லை அம்மோனியம் பைகார்பனேட். இதை வந்து ஹார்ன் சால்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கிலீஷ் பீப்புள். நம்மளோட இதுலேயும் இதுக்கு பேர் வந்து சித்த மருத்துவ இதுகளில் சில இதில் இது பேரை வந்து கற்பூரம்னு குறிப்பிட்டிருக்காங்க. கற்பூரம்னா அதுக்காக நீங்கள் கேம்ஃபர் நினச்சிடக்கூடாது. கேம்ஃபர் வந்து டிஃப்ரெண்ட், இது ஒரு வகையான இது. அம்மோனியம் குளோரைடு வந்து நவாச்சாரம் சொல்லுவாங்க. அதிலிருந்து ப்ரிப்பேர் பண்ணி இதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதாக சொல்லுவாங்க. அம்மோனியம் ஹைட்ரஜன் கார்பனேட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் இதனால எதுவும் ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்டும் கிடையாது. ஏன் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய அம்மோனியம் வந்து அம்மோனியா கேஸாக ஹீட் பண்ணும்போதே வெளியே வந்துடும். ஓகே, அடுத்து ஹைட்ரஜன் வந்து H2O கன்வெர்ட் ஆகிடும். கார்பனேட் வந்து CO2 கேஸாக வந்துடும். ஸோ அது வந்து இதில் இருக்கக்கூடிய எதுவுமே வந்து உடம்புக்குள்ளே போகிறது இல்லை. இது அப்படியே வந்து எஸ்கேப் ஆகிடும். ஓகே, கேஸாக மாறிடும், இல்லை வாட்டர் ஆயிடுது. ஓகே, ஸோ அதனால் எதுவுமே பாதிப்பு ஏற்படுத்த போகிறது இல்லை. அண்ட் நேச்சுரல் ஃப்ளேவரிங்ஸ் தான், எந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவரும் ஆட் பண்ணல.
எந்த ப்ரிசர்வேட்டிவும் ஆட் பண்ணல இதில். மே கண்டெயின் மஸ்டர்ட் ஆர் சாய் அண்ட் கீப் இட் இன் கூல் அண்ட் ட்ரை அவே ஃப்ரம் லைட் சோர்சஸ். ஓகே, அதுக்கப்புறம் வேறு வேறு லாங்குவேஜில் கொடுத்துருக்காங்க. எனர்ஜி, ஃபேட், அதே இதுதான். நமக்கு ஆக்சுவலாக இந்த பக்கமே அது நம்ம இந்தியன் லாங்குவேஜில் இந்தியன் இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம ரீட் பண்ணாலே போதும். சேம் திங். அப்புறம் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 575 rupees வருது இந்தியன் ருபீஸ்க்கு. நம்பர் ஆஃப் பிஸ்கட் பார்த்தீங்கன்னா இது மாதிரி 4 பேக் இருந்தது. ஒரு பேக்கில் வந்து 12 இருக்குது. ஸோ 4 பேக்ஸ்லன்னு பார்க்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட 48 இருக்கும். ஓகே, ஸோ டேஸ்ட் வைஸ் வந்து ஓரளவுக்கு ஓகே தான். ஆனால் ரொம்ப சுகராக இருக்க மாதிரி தெரியும், கொஞ்சம் எக்கோட ஃப்ளேவர் தெரியும். எனக்கு இது பிடிச்சதா அப்படின்னா இது அவ்வளோ வந்து ரொம்ப நல்ல குவாலிட்டி டேஸ்ட்டுலாம் நம்ம சொல்ல மாட்டோம், நமக்குலாம் பிடிக்காது மோஸ்ட்லி. ஸோ ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு சும்மா ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா 1 டைம் or 2 டைம் வாங்கி சாப்பிடலாம். அதுக்கு ஓரளவுக்கு நல்லா ஒர்த்தானது தான். ஒரு தடவை சும்மா ட்ரை பண்ணுறதுக்கு தான். இது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர். நமக்கு இந்தியன்ஸ்க்கு அவ்வளோ பிடிக்கும்னு சொல்ல முடியாது. பட் ஓகே, இட்ஸ் அ நியூ டேஸ்ட். தட்ஸ் இட். ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் லிசனிங்.